இங்க ஒரு ஹஸ்பண்ட் எதுக்கு எடுத்தாலும் வைஃப் திட்டிட்டே இருக்காரு. இதனால வைஃபுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவங்களும் அந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம விட்டுருவாங்க. மறுபடியும் ஹஸ்பண்ட் ஈவினிங் போல நாம பேசலாம்னு சொல்றான். அது அவங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏத்தி விட்டுறாரு. அதை நினைச்சிட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. கரெக்டா ஹஸ்பண்டும் ஈவினிங் கால் பண்ணு. அந்த ஒரு டென்ஷன்ல ஆபீஸ்ல இருந்து லேட்டா கிளம்புறாங்க. வீட்டுக்கு 9 மணிக்கு வந்த ஏன் லேட் ஆச்சுன்னு மேல கேள்வி கேட்கறான். இது கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுத ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுறாங்க. காலையில சின்னதா ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில அதே ஸ்ட்ரெஸ் பெருசாகி உங்க கையிலே வந்துருச்சு. அதுக்கு பதிலா அன்பாகவும் பாசமும் பேசியிருந்தீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் ஈஸியா தீர்ந்திருக்கும். இப்படி மேரேஜ் கவுன்சிலர் அட்வைஸ் கொடுக்கறாங்க. ஒரு சின்ன கேம் ஒன்னு விளையாட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் வைஃபை பத்தி எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறீங்களோ அது அந்த துண்டு பேப்பர்ல எழுதணும். அதே மாதிரி அவங்களும் பண்ணணும். சில நாட்கள் போன அப்புறமா ஹஸ்பண்ட் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. பேப்பர்ல என்னதான் எழுதி இருக்கான்னு படிச்சு பாக்குறாரு. ஆனா அதுல எதுவுமே எழுதல. ஏன்னு கோவப்பட்டு கேக்குறாரு. அதுக்கு அவ சொல்றா, 2 வாரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அமைதியா இருந்தா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அதான் நீ கெடுத்துட்டியே. 2 மாசம் அமைதியா இருந்து அவ கிட்ட பேச போனா அவ டைவர்ஸ் கேக்குறாள். ஹீரோவும் அவன் இஷ்டம் என்று சொல்றான். இப்ப கோர்ட்டுக்கும் போறாங்க. ஹஸ்பண்ட் அழுதுட்டே கையெழுத்து போடுறான். வைஃப் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்ன ததின்னு சொல்ல மாட்டேன் என்று கேட்கிறாள். அவனுக்கும் சந்தோஷம். வைஃப் திருப்பி கிடைச்சதுல இதோட கதையும் முடியுது.